பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒவ்வொருத்தரையும் இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினாலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவிகரமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்தார்கள். கோலியாத்தின் உருவத்தை பார்த்து அவன் வார்த்தையை கேட்டு பயந்து ஓடினார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தார். தாவீதை கொண்டு வந்து அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்தி ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கோலியாத்தை போல அநேகர் எழும்பி நமக்கு விரோதமாக செயல்படலாம். நம்மை பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லி நம்மளை கலங்கடித்து கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பலவித நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நமக்கு விரோதமாக நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பதினால் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா கூட்டத்தை நிர்மூலமாக்கி நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். யோசுவா கலங்கினான். எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவேன்? இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள், மோசேக்கு விரோதமாக கல்லெடுத்தவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தினு சொல்லி இந்த யோசுவா பயந்து கலங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் யோசுவா, நீ பயப்படாதே. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருந்த யோசுவாவை தைரியப்படுத்தி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோசுவாவோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினார். அந்த யோசுவா தேவ ஜனங்களை கானானுக்கு நேராக பத்திரமாக வழி நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம். என்ன செய்யது, என்ன பண்ண போகிறது தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நிச்சயமாக அற்புதங்கள் செய்வார். அதுபோல் இந்த எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம், அநேகர் எழும்புவார்கள். சோர்ந்து போகாதீங்க. நம்மிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கென்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி வந்தாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தைரியமாக இருங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். எதை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? யாரை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? பயப்படாதீங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். எனவே அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் ஒருவர் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராகவே இருக்கிறார். எனவே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். பத்திரமா நம்ம பத்திரமாக கொண்டு சேர்க்க, நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்மளை பத்திரமாக கொண்டு சேர்க்க நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகில் தம்முடைய சீசரோடு கூட போகும்போது படகின் பின்னணியத்தில் போய் அவர் தூங்கி கொண்டிருந்தார். காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு மூழ்கத்தக்க அந்த அலைகள் அடிக்க ஆரம்பித்த பொழுது இந்த சீசர்கள் இயேசு எழுப்பின, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொன்ன உடனே இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி அவங்களை பத்திரமா மறுகரை கொண்டு சேர்த்தது போல இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு விரோதமாக வர்ற காற்றுகளையும் புயல்களையும் மாற்றி நம்மை பத்திரமா மறுகரைக்கு கொண்டு சேர்க்க
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம கூட யாருமே இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், பாதுகாப்பார், உயர்த்துவார், ரட்சிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இறைவார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. ஆண்டவர் நீங்கள் கூடவே இந்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமேன்.